ஆண்டி பார்வதியை பேச சொல்லுங்க ஆண்டி. ஆதி சொல்லுங்க ஆதி. பார்வதி அது ஐஸ்வர்யா பார்வதி கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறா. நம்ம எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருக்கலாமே. இவளுங்க பேச ஆரம்பிச்சுட்டா மொத்தம் நாசமா போகும். அக்கா பார்வதி கண்ணே திறக்காம படுத்திருக்கா. ஐசுக்கும் உடம்பு முடியல. அவங்க போய் என்ன பேசிக்க போறாங்க? ஏய், வெளியில போன்னு சொன்னேன்ல, முதல்ல நீ வெளியில போ. இவளுக்கும் சேர்த்து ஷாக் அடிச்சிருக்கா. வாங்க. இங்க பாரு பார்வதி, யாருமே இல்ல. ப்ளீஸ் பார்வதி, கண்ணை தோற. நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் சொல்லு. இங்க பாரு பார்வதி, நீ எவ்வளவு தங்கமானவ. உன்கிட்ட போய் போட்டி போட்டு நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் பாரு. என் புத்திய செருப்பாலியா அடுக்கணும். வனஜா, உள்ள என்ன பேசிட்டு இருப்பாங்க? படிப்பு, பணம், அந்தஸ்து தான் பெருசுன்னு சொல்லி உன்னை எப்படிலாம் மட்டும் தட்டின. நான் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தின. கடைசியில ஜெயிலையும் தள்ள நினைச்சேன். எவ்வளவு கேவலமான புத்தி என் புத்தி. பாவ மன்னிப்பு கேக்குறா போல இருக்கு. அழுக்கு பிடிச்ச புத்தி, சாக்கடை புத்தி. என்ன நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அவ்வளவு வலியும் வேதனையும் பொறுத்துக்கிட்டு என்னை எவ்வளவு ஆழமா நேசிச்சிருந்தா ஏன் உயிரை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை கொடுக்க துணிஞ்சிருப்ப. என் அம்மா கூட செய்யல, ஆனா நீ செஞ்ச. ஏன்னா நீ என் மேல வச்சிருக்கிறது உயிர். அத நான் இப்பதான் உணர்ந்த பார்வதி. உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. இப்போ உன்னோட அருமை எனக்கு புரிஞ்சிருச்சு பார்வதி. என்ன மன்னிச்சிரு. பேசு பார்வதி, பேசு. நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா. என்ன பண்றா இவ? காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேன் பார்வதி, என்ன மன்னிச்சிரு பார்வதி. என்ன பண்ணிட்டு இருக்கா? இனிமே எந்த ஜென்மத்திலயும் உன்னை எனக்கு போட்டியா நினைக்க மாட்டேன் பார்வதி. கெடுதலும் பண்ண மாட்டேன். உன்னையும் என்னையும் தனித்தனியா பிரிச்சு கூட பார்க்க மாட்டேன் பார்வதி. கண்ணை திறந்து பார்த்து என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஐஸ்வர்யா அம்மான்னு கூப்பிடு பார்வதி, ப்ளீஸ். பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு இவளுக்கு. என்ன மன்னிச்சிரு பார்வதி.
பேசுறது உனக்கு கேட்டுச்சுல? ஆமா, நான் பேசுனது உனக்கு கேட்டுடுச்சு. உன் கை, காலு, கண்ணு எல்லாமே அசையுது. நீ பொழைச்சிருவ, கண்ணு திறந்துருவ. ஆண்டி, பார்வதி கண் முழிச்சிட்டா. சீக்கிரம் வாங்க. பார்வதி கண்ணு முடிச்சிட்டா. வா கீழே. அம்மா ஆண்டி, வாங்க. பார்வதி கண்ணு முடிச்சிட்டாளா? ஆண்டி பாருங்க, பார்வதி கண் அசையுது. பார்வதி பார்வதி, பார்வதி பார்வதி பார்வதி, பார்வதி பார்வதி இங்க பாரு. கண்ணு துற பார்வதி. பார்வதி, நான் கூப்பிடுறேனே, கேக்குதா? பார்வதி பார்வதி இங்க பாரு. கண்ணு திறந்து பாரு. கண்ணு துற. உனக்கு ஒண்ணும் இல்ல பார்வதி. ஐஸ்வர்யாவுக்கும் ஒண்ணும் இல்ல. உன் பக்கத்துல தான் நிக்கிறா. கண்ணு திறந்து பாரு. அண்ணி, கண்ணு முழிச்சு பாருங்க நீ. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஐசு உங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. கண்ணு முழிச்சு ஐசு பாருங்க நீ. கண்ணை திறந்து பாரு பார்வதி. பார்வதி கண்ணை திறந்து பாருமா. பார்வதி, கண்ணை முழிச்சு பாரு. பார்வதி, நீயும் ஐஸ்வர்யாவும் ஒன்னா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். அத உன்கிட்டயும் ஐஸ்வர்யா கிட்டயும் நான் சொன்னேன். நான் ஆசைப்பட்டது இப்போ நடக்குது பார்வதி. ஐஸ்வர்யா இது பாரு, உன் பக்கத்திலேயே இருக்கா. கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. கையா செய்து பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. கண்ணு தொற பார்வதி, கண்ணு தொற பார்வதி. பொழைச்சிட்டாளா? பார்வதி, அம்மா, உனக்கு ஒண்ணும் இல்ல பார்வதி. நீ நல்லா இருக்க. நான் இருக்கேன்ல உனக்கு. உனக்கு எதுவும் ஆகாது. பார்வதி. ஐஸ்வர்யா அம்மா, என்ன மன்னிச்சிரு பார்வதி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல பார்வதி, உன்னை நான் புரிஞ்சுக்காம ஏதேதோ பண்ணிட்டேன். மொட்டங்க மட்டா போல இருக்கே. என்ன மன்னிச்சிரு பார்வதி. நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு பார்வதி. இப்பதான் உன் அருமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அருமைய புரிஞ்சுக்கிட்டேன், அருவாமனையில அறிஞ்சுக்கிட்டேன். ரெஸ்ட் எடு. டாக்டர் பாருங்க டாக்டர், பார்வதி கண் முழிச்சிட்டா. நீங்க பயப்படுற மாதிரில எதுவுமே இல்ல, நார்மல் ஆயிட்டாங்க. ஜஸ்ட் அப்சர்வேஷன்ல 1 டே இருந்துட்டு நாளைக்கு அவங்களே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். பட் அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விட வேண்டாம். ஓகே? ஓகே டாக்டர். பாத்துக்கோங்க. சரி டாக்டர். டேக் கேர். தேங்க் யூ.
பேஷண்ட் நல்லா மூச்சு இழுத்து விடுறாங்களே, நார்மல் பிரீத்திங் வந்துடுச்சு. மேடம் மேடம் மேடம், நான் பேசுறது கேக்குதா மேடம்? இட்ஸ் ஓகே, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். டாக்டர், ஒரு குட் நியூஸ். என்னம்மா? கோமா பேஷண்ட் நந்தினிக்கு இப்போ நார்மல் பிரீத்திங் வந்துருச்சு. பட் கண்ணு முழிச்சு பேச மாட்டாங்க டாக்டர். அப்படியா? வா போய் பார்க்கலாம். மிஸ் நந்தினி, வாங்க. உங்களோட அட்டெண்டரே வந்துட்டாங்க. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. 10 மினிட்ஸ், நான் வந்துடுறேன். அந்த அந்த அகிலாண்டேஸ்வரியை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சு? மேடம், அகிலா மேம் உங்களை கன்னால ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏரியில விழுந்துட்டீங்க. இதான் மேம் நடந்தது. அந்த வனஜாண்டி சீக்கிரமா வர சொல்லுங்க. குயிக். ஓகே மேடம். இப்போவாது அண்ணியை புரிஞ்சுக்கிட்டே ஓகே தானே? எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா அம்மா, ஆதி, அம்மா அருண், சொல்லுங்கம்மா. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லையேன்னு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண சொல்றாங்களோ அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துருங்க. நான் பாத்துக்கிறேம்மா. நந்தினி பிஏ ஃபோன் பண்றா. இவ எதுக்கு ஃபோன் பண்றா இப்ப?
ஹலோ. மேடம், நான் நந்தினி மேமோட பிஏ பேசுறேன். தெரியுது என்ன விஷயம். இப்ப எதுக்கு ஃபோன் பண்றேன்? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லதான் மேம் ஃபோன் பண்ணேன். என்ன குட் நியூஸ்? நந்தினி மேம் கோமால இருந்து சுயநினைவுக்கு வந்துட்டாங்க மேடம். அப்படியா? ஆமா மேம். நந்தினி மேம் தான் உங்களுக்கு கால் பண்ணி தகவல் சொல்ல சொன்னாங்க. இப்போ நீங்க ஹாஸ்பிடல் வர முடியுமா மேம்? வர முடியுமாவா? அதை விட எனக்கு என்ன வேலை இருக்கு? நான் உடனே கிளம்பி வரேன். நீ போன வை. உடனே போனமே. அகிலா வேற உள்ள இருக்கா. என்ன சொல்லிட்டு போலாம்? பார்த்துக்கலாம். சுந்தரம், அம்மா, நீ இப்போ பார்வதியை பாத்துக்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா இல்ல எங்களை டிராப் பண்ணிட்டு வந்துறியா? நான் வந்து டிராப் பண்ணி விடுறேம்மா. சரி. கிளம்புறாளா வனஜா? அக்கா, என்ன நீ என்ன தனியா யோசிச்சுட்டு இருக்க? சரி வா, வீட்டுக்கு போலாம். நான் ஐஸ்வர்யா கூட இருந்துட்டு வரேன்க்கா. அவளை கூட்டிட்டு வரேன். சித்தி, புருஷங்காரன் நான் இருக்கேன். என் பொண்டாட்டி நானே கூட்டிட்டு வந்துறேன். இவன் ஒருத்தன். அதுக்கு இல்லடா, ரொம்ப நாளா கழுத்து வலி, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கோமே, அப்படியே நானும் டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்டேனேக்கா. என்னமோ பண்ணு. சரி வாங்க போலாம். வரேன் பார்வதி. ஓ, நீங்க கொஞ்சிக்கிட்டே இருங்க, நான் கிளம்புறேன். அப்பா, நந்தினி, நந்தினி, நீ இப்படி கண்ணு முழிச்சு உட்கார்ந்திருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன நந்தினி, உனக்கு நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் வனஜா. ஐயோ நந்தினி, உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல கோமால எல்லாம் மறந்து போச்சா? ஞாபகம் இருக்கு. கோமால எனக்கு எதுவுமே மறக்கல. அந்த அகிலாண்டேஸ்வரிய பழி தீர்த்து அவங்க ஆதிக்கடவுர் வம்சத்துக்கு சமாதி கட்டணும். அதுதான் இந்த நாகபுரி வம்சத்து நந்தினியோட லட்சியம். அடேங்கப்பா, அந்த லட்சியத்தை மட்டும் மறந்துடாத.